ரொம்ப பசிக்குதே. ஒரு வழியா லெவல் 6 அடைஞ்சிட்டேன். இன்னைக்கு நடந்த காப்ளின் வேட்டைக்கு அப்புறம் இன்னைக்கு காப்ளின்ஸ் நிறைய இருந்தது. நம்ம வேட்டையும் சிறப்பா நடந்தது. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். அடடா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். காப்ளின் வேட்டையா? என்னால என்னைக்குமே அவங்கள மாதிரி ஆக முடியாது போலயே. இப்படி பசி பசி துடிச்சிட்டு இருக்கிற வயிறை வச்சு நான் என்னதான் பண்றது? எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஸ்கில்ஸை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு இந்த வேலையாவது இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். பெரிய வீரர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. பிளரிக்ஸ் உடன்பிறப்புகள் இவங்க தானா? பெரிய தப்பு நடந்து போச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. இப்பவே எடுத்துடுறேன். என்னோட காலனில நீ எப்படி கைய வைப்ப? போடா. நான் வேணும்னு செய்யல. எவ்வளவு தைரியம் என்கிட்டயே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? வீரர்களுக்கு எதிரா நடந்தா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல? இல்ல நாங்க தெரியப்படுத்தணுமா? உன் தலையவே சீவிடுவோம் தெரியுமா? உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஆடு மெமல், தயவு செஞ்சு விளையாடுறது நிறுத்துறீங்களா? இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே கூடாது. இனிமே இப்படி நடக்காது. இந்த முறை நீ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிட்ட. ஆமா, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன் தான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இவங்க பண்றத பார்த்தா கேவலமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. இப்படிப்பட்டவங்களும் அந்த லேடி ராக்ஸிக்கு எப்படிதான் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வேலை இதோட முடிஞ்சது. இப்ப நம்ம கிளம்பிடலாமா? ஏய் ஃபேட், நாங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டல, எதுவும் மிஸ் ஆகலையே? செஞ்சிட்டேன் சார். ரஃபேல் செஞ்சிட்டியா? சரி, எடுத்துக்கோ. இது நான் உனக்கு கொடுக்கிற பரிசு. எடுத்துக்கோப்பா. சரி. மன்னிச்சிரு தம்பி, நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இவன் கொடுக்கிற சத்தத்தை பார்த்தா நீ கொடுத்த பணம் அவனுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறான் போல இருக்கு. எங்க குடும்பத்தையே நீ அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? இந்த உலகத்துல இல்லாதவனோட நிலைமை இதுதான். என்னாச்சுன்னு பார்க்க கூட யாரும் வர மாட்டாங்க. நீ எதுக்குமே உதவாத ஒரு பூச்சி. போடா. மேல கீழே எங்களை எது பிரிக்குது? இனிமே உன் வாழ்வாதாரத்துக்கு நீ என்ன பண்ண போற? உனக்கு எந்த திறமையும் இல்லாம உன்னால எப்படி இங்க வாழ முடியும்? உனக்கும் இந்த உலகத்துல கொஞ்சம் காசு கிடைக்குதுன்னா அதுக்கும் நாங்க தான் காரணம். எங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நீ வாழ்க்கைய வாழணும். இவங்களுக்கு இருக்கிற அந்த தனித்துவமான சக்தியை வச்சு இவங்க தங்களை கடவுளை நினைக்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களால என்ன பண்ணிட முடியும்? எங்களை நம்பிதான் உன்னோட வாழ்க்கையை நீ ஓட்டி ஆகணும். ஏன்னா நீ எங்க கால் அடியில இருக்கிற ஒரு வேலைக்காரன். என்னடா அதுக்குள்ள எந்திரிக்க பாக்குற? இவனுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். இவனை மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு ஆளுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும்ல. போதும், நிறுத்துங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு தவறான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க